ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சிட்சை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நன்றாக வர வேண்டும், உலக பிரகாரமாய் உயர்வான ஸ்தலத்தில் இருக்க வேண்டும், அவன் நல்லவனாக வளர வேண்டும். இதற்காக அவனிடத்தில் குறைவு காணும்போது அவனை கடிந்து கொள்கிறார், அவனை கண்டிக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார், அவர்களுக்கு சில பாடுகளை அனுமதிக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் நம்மை சோதிக்கும் போது, வேதத்திலே நிறைய மனிதர்களை ஆண்டவர் சோதித்திருக்கிறார். நாம் ஆதியாகம புத்தகத்திலே ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போதும் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதனையில் அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் ஜெயித்தான். அவனை குறித்து அந்த சோதனைக்கு பின்பதாக ஆண்டவர் ஆதியாகமம் 22:18 சொல்கிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தான் பேரில் ஆணையிட்டு உறுதி கொடுக்கிறார். அந்த முந்தின வசனத்திலே போடப்பட்டிருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வேதனைப்படுத்த எண்ணுகிறவர் அல்ல, அவர் நம்மை அன்பு கூறுகிறார். தம்முடைய அன்பை எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கவில்லை என்றால் நாம் பிள்ளையாக இருக்க மாட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க மாட்டோம், வேசி பிள்ளைகளாய் இருப்போம் என்று எபிரேயர் 12:8 சொல்லுகிறது. எபிரேயர் 12:7 சொல்கிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் சில பாடுகளின் பாதைகளை கடந்து செல்லும் போது ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் செய்கிற சிட்சை நம்மை ஆசீர்வாதத்தில் கொண்டு சென்று விடும். எபிரேயர் 12:5 சொல்கிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று சொல்லி வசனம் கற்றுக் கொடுக்கிறது. கலங்காதீருங்கள். இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கும் சில பாடுகளை அனுமதித்திருக்கலாம். நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு நம்மை உருவாக்குகிறது. அதற்கு
ஏசாயாவிலே அழகான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குயவன் களிமண்ணை திரும்ப திரும்ப அதை சீர் செய்கிறான், சரி செய்கிறான், அடிக்கிறான். ஏன்? அவன் விரும்பின மண்பானமாய் வருவதற்கு. ஆண்டவர் நம்மையும் ஆண்டவர் சிட்சிக்கிறார். ஏன்? அவர் விரும்பின பாத்திரமாய் மாறுவதற்கு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் விரும்புகிற வண்ணமாய் உம்முடைய பார்வைக்கு மேன்மையுள்ள பாத்திரமாய் நாங்கள் காணப்பட எங்களை உருவாக்குகிறீர். நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் சோர்ந்து போய் பின்வாங்கி விடக்கூடாது. உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.